இருக்கிறார். அருமையான அம்மாமாரே, பெரியவங்க எல்லாம் கவனிங்க. உங்க கூட இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லை நினைக்காதீங்க. இது இயேசு சாமி உங்க கூட இருக்கிறார். நான் தனிமையா இருக்கிறேன் இல்ல, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். என் பிள்ளை என்னை கைவிட்டான் இல்ல, அந்த இயேசு சாமி உங்களை கைவிட மாட்டார். ஐயோ, என் நம்பினவங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் வந்துடுச்சு இல்ல, இந்த இயேசு சாமி கூட இருப்பார். இந்த நிழலை எப்படி நம்மளை விட்டு பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி நாம ஏசப்பாவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் நம்ம கூட இருப்பார். நாம அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் நம்ம கூட இருப்பார். அவர் நம்ம நம்பினாலும் அவர் நம்ம நம்பாவிட்டாலும் அவர் நம்ம கூட இருப்பார். அவர் நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் அவர் நம்ம கூட இருப்பார். ஏன்னா ஒரு பொதுவான தெய்வம், எல்லா ஜனத்துக்குமான தெய்வம், எல்லோருக்குமான தெய்வம், அனைவருக்குமான தெய்வம், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்த தெய்வம், எல்லார் வியாதிகளை பாவங்களை சாபங்களை நீக்கும்படி பிறந்த தெய்வம், எல்லா பாவ ரோகங்களை கஷ்டங்களை நீக்கி அவர் ரட்சிக்கும்படி உலகத்துக்கு பிறந்த தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் எல்லோரோடு கூடவும் இருக்கும்படி பிறந்த ஒரு தெய்வம். நம்ம கூட இருப்பார், எப்பவுமே இருப்பார், எல்லா நாளும் இருப்பார். தேவ ஜனமே, கைவிட அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். கலங்காதீங்க, கலங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, கைவிடவே மாட்டார். இந்த இயேசு சாமி ஒரு நாள் கைவிட மாட்டார். நாங்கள் நம்பணும், எங்களை கைவிடலை. அந்த நல்ல செய்தி தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆக இந்த இயேசு சாமி எல்லாருக்கும் நல்லதை செய்வார். கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ வயசாகி போச்சே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்குதே, துவங்கின காரியம் இப்படி நிற்குதே, என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டுதே, எனக்கு ஒரு திருமண காரியம் நடக்கலையே, ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே, இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலையே, இல்லை என் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதே, எந்த வித நன்மையும் இல்லையே, என் வீடு ரொம்ப கடனா இருக்குதே, ரொம்ப பிரச்சனையா இருக்குதே, ரொம்ப வேலை இல்லாத திண்டாட்டமா இருக்குதே, பணம் இல்லாத போராட்டமா இருக்குதே, சமாதானம் இல்லாத நிம்மதி இல்லாத மன உளைச்சலா இருக்குதே அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை என் உடம்புல சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, என் உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? காத்து கருப்புல கஷ்டப்படுறேன், ஏதோ செய்வின போராட்டத்தில் இருக்கிற, மாந்திரிகத்தில் இருக்கிற, பில்லி சூரியத்தில் இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த இயேசு சாமி உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்வார். தேவ பிள்ளையே, இந்த இயேசப்பா எப்போதும் கூட இருக்கிறவர். நிறைய பேர் பார்க்கலாம், நம்மளை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், தெரியாதவங்க நிறைய சொல்லலாம், சிரிக்கலாம். ஆனா எவ்வளோ பேர் என்ன கேலி கிண்டல் பரியாசம் செஞ்சாலும் இந்த இயேசு சாமியை நம்புறவங்களை ஒரு நாள் அவர் கைவிட்டதில்லை, வெக்கப்பட்டதில்லை, அவங்க வெக்கப்பட்டு போனதும் இல்லை. பெரியவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் அவர் வாழ வைப்பா, அவர் வாழ வைப்பா, வாழ வைப்பா. கடைசி அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் பாரங்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் பாரங்களை சுமந்து கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே வருத்தப்பட்டு நம்மளே வருத்தத்தை வைத்துக் கொள்வதல்ல, வருத்தப்படுகிறவர்களே என்கிட்ட வாங்க, நான் உங்க பாரங்களை சுமந்து கொள்றேன். இப்ப நம்ம பாரத்தை அவர் வாங்கிக்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றாரு. நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க, உங்க வாழ்க்கையை நல்ல இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையா மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அருமையான அம்மாமாரே, சத்தத்தை கேட்கிறவர்களே, அருகாமையில் இருக்கிறவர்களே, தூரத்தில் இருக்கிறவர்களே, பக்கத்து வீட்டார், எதிர் வீட்டார், பின்னாடி இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார், நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பார். ஆமா, ஆகவே இதை நாம தெய்வம் எனக்கு செய்வார் அப்படி நாம நினைச்சோன்னு சொன்னா அது நமக்கு அப்படியே வரும். இது நம்ம மனசுல நினைச்சோன்னு சொன்னா அது அப்படியே வரும். பெரியவங்க மாத்திரம் அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் எரிபி நில்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க அப்பா ஒரு ரெண்டு கண்ணை மூடி ஒரு ரெண்டு கையை கூப்பி நம்ம என்ன செய்வோம், ஒரு சாமியை கும்பிடுவோம். ஆகவே கொஞ்சம் முடிஞ்சா அப்படியே எனக்கு முன்னாடி வந்திருக்கல, நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணதான் வந்திருக்கிறேன், ஒரு பிரார்த்தனை பண்ணிடுறேன். அம்மா வந்துருக்கு, நம்ம இடம் தான், நம்ம வெக்கப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறேன்.